இன்றைக்கி வந்து முதல் செக்மெண்ட்டான வீட்டு சமையலில் பொங்கல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேங்க. இது வந்து வெண்பொங்கல் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குங்க. என்னுடைய ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி பண்ண சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும். அதே நேரம் வந்து அதிகமான நெய் போடாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கலாங்க. வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 3/4 கப், பயத்தம்பருப்பு 1/4 கப், மிக பொடியாக அரிந்த இஞ்சி விரும்பும் அளவு, மிளகு விரும்பும் அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு, நெய் தேவையான அளவு. வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? வீட்டு சமையல் அப்படின்னாலே நீங்கள் எல்லாருமே ரெகுலராக பண்ணுற விஷயமாக தான் இருக்கும். ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம பச்சரிசியும் பயத்தம்பருப்பு தான் நம்ம உபயோகப்படுத்துவோம் இல்லைங்களா? ஒருத்தர் ஒரு காம்பினேஷன் போடுவாங்க. நான் வந்து 3:1 அந்த மாதிரி தான் போடுவேன். நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம். ஒருத்தர் வந்து ஒரு அழகுக்கு 1/2 அழகு கூட போடுவாங்க. உங்களுடைய விருப்பம். பச்சரிசி எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதில் வந்து 3 பங்கு பச்சரிசினா 1 பங்கு வந்து பயத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் தனித்தனியாக லேசாக சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கழுவிட்டு அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் இது 1 மடங்கு 2 சேர்த்து 1 இருந்ததுனாக்கா 4.5 மடங்கு தண்ணி ஊற்றிடுங்க. அதோட இஞ்சியை வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு வந்து அந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாங்க. ப்ரெஷர் குக்கரில் இப்போ மூடி வச்சுட்டு நம்ம வெயிட் வச்சுட்டு 4 இல்லைன்னா 5 விசில், உங்களுடைய ப்ரெஷர் குக்கரின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி 4 இல்லைன்னா 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதை வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் இஞ்சியும் சேர்த்துட்டேன், அதே மாதிரி உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு வேளை வந்து நம்ம போட்ட தண்ணி திக்காயிடுச்சுனாக்கா இப்போ நம்ம வேக வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பொங்கல் அப்படின்னாலே நல்லா வந்து குழவாக வேக வச்சுருக்கணுங்க. ரொம்ப வந்து உதிராக இருக்கக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம இஞ்சி சேர்க்குறப்ப என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனம் கிடைக்கும். அதோடு வந்து நம்ம வேக வைக்கிறப்பே இஞ்சி சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும். முக்கியமாக வந்து பொங்கல் சாப்பிட்டா ஒரு ஹெவினஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஹெவினஸ் தெரியவே தெரியாது அந்த இஞ்சி சேர்க்குறப்ப. காம்பினேஷன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். லேசாக சூடு பண்ணுறப்ப என்ன ஆகுனாக்கா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ இதுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெந்து வருது பார்த்திங்களா? நல்லா இந்த மாதிரி கொதிச்சா போதும். வந்து இந்த பக்கம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ கொஞ்சமாக இங்கே வந்து நெய் வச்சுருக்கேங்க. பொதுவாக நாங்கள் எல்லாம் பொங்கலுக்கு வந்து நிறைய நெய் போட மாட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தான் போடுவோம். ஏன்னா இந்த மாதிரி தளராக இருக்கிறப்ப அவ்வளோ நெய் வந்து அளவுக்கு அதிகமாக போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வேணும்னா வந்து பரிமாறுறப்ப மேலே வேணால் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து மிளகு சீரகம் அவங்கவுங்க விருப்பம். ஒரு சிலர் வந்து கூடுதலாக போடுறாங்க, ஒரு சிலர் குறைச்சி போடுறாங்க. அந்த மிளகு சேர்த்துக்கிறேன். இதோட சீரகம் சேர்த்துக்கலாங்க. மிளகு வந்து போட்டு தனியாக விட்டிங்கன்னா அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதோட பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதிக நேரம் வந்து ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதை அடுப்பை அணைச்சிடுறேங்க. இதோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஈரமாக இருக்கிறதுனால நான் இதில் போட்டுறேங்க, தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தூளும் இதிலேயே சேர்த்துட்டேன். இப்போ இந்த தாளிச்சதை இதில் சேர்த்துலாம். இப்போ அடுப்பு அணைச்சிடுறேங்க. தாளித்த பிறகு வந்து இந்த பொங்கல் ரெடி. முந்திரி பருப்பை நான் தனியாக வறுத்து வச்சுருக்கேங்க, அப்புறம் மேலே போட்டுக்கலாம். இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு இஞ்சி பச்சடி பண்ணுவாங்க. இதில் போடுற இஞ்சியோடு அந்த இஞ்சி பச்சடியும் சேர்த்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும். அந்த ஹெவினஸ் இருக்காது. ஆனால் அளவோடு சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. நம்மளுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக ஒரு டிஷ்ஷை வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இப்போ இது ஒரு நல்ல மணமாக இருக்கும். நல்ல
எல்லாருக்கும் விரும்புகிறபடி இருக்கும். இந்த அளவுக்கு தளர இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போ இது வந்து டிஸ்பிளே டிஷ்க்கு மாற்றிட்டு முந்திரி பருப்பால் அலங்கரிச்சிடலாம். Adiós,